நம்ம இது பார்க்குறது வந்து நாட்டு வடைன்னு சொல்லுவாங்க. இது ஆரிஜின் வந்து இந்தியான்னு தான் சொல்கிறாங்க. நாட்டு வடை. இதில் வந்து இலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்புறம் முள் இருக்குது, கொஞ்சம் நீள முள். இது வந்து பெரிய மரமாகும்போது கொடை மாதிரி இருக்கனால இது வந்து குடை மரம்னு சொல்லுவாங்க. இலைகள் வந்து சின்னதாக இருக்குது. ஆடுகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த வடை மரம் வந்து இப்போ ரொம்பவும் குறைஞ்சி போயிட்டே இருக்குது. இப்போ இந்த ஏரியாவிலே இந்த ஒரு வடை தான் இருக்குது. இந்த முள்ளை வந்து எதுக்கு பயன்படுத்துனாங்க முன்னாடின்னா, அந்த டோபீஸ்லாம் பழைய காலத்தில் அந்த இப்போ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மேலே இது துணியெல்லாம் மாற்று மாதிரி கட்டுவாங்க. அதுக்கு வந்து இந்த முள்ளை தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ பல வகையில் வேறு மாதிரியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ யாரும் அதிகமாக மேலே மாற்று கூட கட்டுறதில்ல. அந்த காலத்தில் அந்த பழக்கம் இருந்தது. இப்போ இது வந்து ரொம்ப அருவி போயிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப இயற்கைக்கு ரொம்ப உகந்த மரம். இந்த ரூட்டெல்லாம் ரொம்ப டெப்த்து போகாது. நல்ல இயற்கை வளம் உள்ளது. இதோடைய காய்கள் வந்து ரொம்ப ஆட்டுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடும். அதனால் நம்ம வந்து இதை பாதுகாக்கணும். இந்த உடையை தான் அதிகமாக நம்ம வளர்க்கணும்னு விரும்புகிறோம். உடங்காய்ன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள காய் வந்து ரிங் மாதிரி இருக்கும். அதை வந்து ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது சாப்பிட்றதுனால தான் அந்த அந்த இதில் உள்ள விதைகள் வந்து பல இடத்துல பரவுறதுனால இந்த மரம் ரொம்ப எல்லா இடமும் இந்த தான் இருக்கும் பண்டைய காலத்தில். இப்போ தான் போயிடுச்சு. நம்ம இதை வந்து உருவாக்கணும். எல்லோரும் முயற்சி எடுப்போம். நன்றி, வணக்கம்.